எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். எஸ், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நல்ல ஆவில நிறைந்து ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க சிஸ்டர். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். ஆமென். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். கைகளை தட்டி தேவ பிரசன்னத்துல நிறைந்து ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்போ வாக்குத்தத்த வசனத்தை முதலாவது நம்ம அன்னைக்கு பார்த்தோம், 1ஆம் தேதி பார்த்தோம். மந்தை பெருகுது, திரளாய் பெருகுது, அவாந்தர வெளிகளில உன்னுடைய பெருக்கங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதுல வாசிக்கும் போது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, வாக்குத்தத்தத்துக்குள்ள 2 கட்டளையை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு. 2 அழகான காரியங்கள். அஸ்திபாரத்தின் இந்த ஆண்டு பெருக்கம், இந்த ஆண்டு உன் குடும்பத்தின் பெருக்கம், இந்த ஆண்டு உன் சபையின் பெருக்கத்திற்கு அடிப்படையான ஒரு சத்தியத்தை 2ல ஆண்டவர் 2 காரியங்களை உள்ள வச்சிருக்கிறார். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சொல்லுங்க பாப்போம். முதலாவது ஆமென், விண்ணப்பம் ஜெபிக்க வேண்டும். 2வது சத்தமா சொல்லுங்க, உண்மை அதுதான். சொல்லுங்க, பரிசுத்தம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நீங்களா பெரிய ஆட்கள், வேத வல்லுனர்கள். ஹல்லேலூயா. அப்போ 2 காரியம். முதலாவது ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறாரு, 2வது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் 2வதா இருக்கிறத முதலா பேசி, முதலா இருக்கிறத 2ஆ பேச போறேன். எத்தனை பேர் புரியுது? ரொம்ப ஒண்ணுலாம் வித்தியாசமெல்லாம் பேசல, எளிமையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமென். 2வதாய் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்தம். பக்கத்துல தட்டி சொல்லு, பரிசுத்தம். நமக்கு அழகாய் தெரிந்த மனப்பாட வசனம் இருக்குது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். அப்போ நம்ம ஆராதிக்கிறவர், நம்ம தேவனை தேடுகிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பரிசுத்தர். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் எப்ப நம்ம வேதத்துல திறக்கிறதுக்கு முன்னாடியே கோல்டுல அழகா எழுதி வச்சிருக்கோம். சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த வேதாகமம் திறக்கவே இல்லை, ஆனாலும் அவருடைய மகிமை முதலாவதாக பரிசுத்தவான்கள் அச்சடிச்சு வச்சிருக்கிறாங்க. இது பரிசுத்த வேதாகமம். ஒரு கௌரவமா சொல்லுங்களேன், ஒரு பெருமையா சொல்லுங்களேன். எங்களுக்கு அப்பா கொடுத்திருக்கிற மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே இல்ல. அது பரிசுத்த புஸ்தகம் ஐயா. அல்லேலூயா. எல்லாம் 3 முறை பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுவோமா? பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தில் இந்த வேலையை தான் கொடுக்கிறார். சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் ரொம்ப ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆதியாக 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு பரிசுத்தர், ஒரு குறைய நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுகொள்ளவே முடியாது. ஒவ்வொரு பேரும் எழுதியிருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமத்தை 40 மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு படித்தவன் படிக்காதவன் என்று சொல்லி வித்தியாசம் அனுபவம் உள்ளவங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு பேரும் எழுதும் பொழுதும் ஒரே மனதை நம்மளால பார்க்க முடியும், ஒரே கோர்வையாய் ஒரே சாயலாய் பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினால. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் மிகவும் பரிசுத்தர். நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற, என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளும் என்னை தேடுகிற பிள்ளைகளும் நிச்சயமாய் அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா தான் இருக்கணும்? தைரியமா சொல்லுங்க. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவர் என்ன பண்ணவே முடியாதா? தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனாலையும் தேவனுடைய மகிமையை முழுமையான்னு சொல்றதுக்கு இடமே கிடையாது. கொஞ்சத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, காண முடியாது. அவர் வெளிப்படுத்துகிறாரு, பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறாரு, அவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அந்த வார்த்தை எதுக்கு? இன்னும் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக. வேதம் சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் இல்லாத ஜனங்கள் சீர்கட்டு. எத்தனை பேர் இந்த சபைக்காக ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க? அல்லேலூயா.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்களுடைய வழிகள் தாறுமாறா சீர்கேடாய் மாறுமா. நீ சீர்கேடான காரியங்களுக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு நீ சபைக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் உனக்குரிய வார்த்தையை தராரா தரலையா? உன் அந்தரங்கம் எனக்கு தெரியாது, உன் 4 சுவற்றுக்குள்ள நீ என்ன நினைக்கிறன்னு தெரியாது, உங்க சிந்தனைக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரியாது, நீ எந்த இடத்துல கை வச்ச, எந்த இடத்துல நீ நடந்து போன, எதை பார்த்த, எதை கேட்ட, எதுவும் தெரியாது. ஆனா ஆண்டவர், எத்தனை பேர் சொல்றீங்க என்னோட ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார்? அல்லேலூயா. பலிபீடத்துல வார்த்தை வர 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 என் முகத்தை கண்ணாடியில பார்த்த மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இது தேவனுடைய மகிமை. அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த ஆண்டவரை நீ ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ பரிசுத்தத்தோட இரு. உன் மந்த பெருகணுமா, உன் தொழில் ஆசீர்வாதமாய் மாறணுமா, உன் குடும்பம் பெருகணுமா, ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ பரிசுத்தமாய் இருக்கணும். நீ பண்டிகை நாட்களில எருசலேம் ஆலயத்துல பலிக்கு கொண்டு வருகிற மந்தைகள் எப்படி பரிசுத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ, பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த பலியை நம்ம வைக்கும் பொழுது அந்த மந்தை எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். நீங்க சபைக்குள்ள வரோம், மந்தையை போல சபைக்குள்ள வரோம், இன்னைக்கு உள்ள வரும்போது பரிசுத்தத்தோட வரோமா? ஆராதனை முடிச்சுட்டு வெளியே போகிறோம், உலகத்துக்குள்ள போய் கலக்கிறோம், உலகத்துல போய் அப்படியே மிக்ஸ் ஆகுறோம், அங்க போறோம் இங்க போறோம், அந்த சொந்தம் இந்த சொந்தம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலயும் போய் அப்படி மிக்ஸில அரைச்ச மாதிரி போய் உள்ள போய் கலக்கும் பொழுது நீ பரிசுத்தமா இருக்கிறியா? நல்ல கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்ச்சில மட்டும் உன்னை பார்க்க மாட்டாரு, சர்ச்சில பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, சர்ச்சில் ஆராதனை நடத்தும் போது மட்டுமல்ல, சபையில நீ காணிக்கை கொண்டு வரும் பொழுது மட்டுமல்ல, கர்த்தருடைய கண்கள் உன் மேல கவனமாக இருப்பது. நீ வெளியே எல்லா இடங்களுக்கு, நீ போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கண்கள் உன்னை உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்குது. எல்லா இடங்களிலும் என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கிறாளா, என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கிறானா, அவனுடைய வார்த்தை, அவனுடைய பார்வை, அவனுடைய காது, செவி, நடக்கை, அவன் பழக்க வழக்கம் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் பார்க்கிறாரு. கைகளை உயர்த்துவோம், ஆமென் சொல்லுங்க. அப்போ எந்த வகையிலையும் நீ பரிசுத்த குறைவு ஆகாதபடிக்கு நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு. உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, உன் சம்பத்து பெருகணுமா, அப்ப எப்போ பெருகும்? ஆண்டவர் நீ பரிசுத்தமா இரு, அது தானா பெருகும். நீ பரிசுத்தமா என்ன தேடு, நான் தானா உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பரிசுத்தம் இல்லாமல் 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 என்னை தேடி 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 வர வர உனக்கு சாபத்தை நீ வருவித்துக் கொள்ளுகிற. ஆமென். படிக்காத ஒரு மாணவனுக்காக டீச்சர் பயங்கர பிரயாசப்பட்டு அது உட்கார்ந்து சொல்லி கொடுத்து பண்ண பண்ண அந்த பிள்ளை படிக்காம சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த டீச்சர் முத்தம் கொடுப்பாங்களா, ஓங்கி சப்புன்னு அறைவாங்களா? அறனாரு அந்த மாதிரி அறவலும். ஏன்னா உனக்காக நான் பிரயாசப்பட்டேன். மற்ற பிள்ளைங்களை போல இல்லை, உனக்கு பலவீனம் அது எனக்கு தெரியும், அதுக்காக நான் இன்னும் கேர் பண்ணி இன்னும் கரிசனை எடுத்து நான் உட்கார்ந்து உனக்கு புரிகிற வண்ணமா 10 பேருக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தா உனக்கு விளங்கலன்னு சொல்லி உன் பக்கத்துல உட்கார்ந்து உனக்கும் எனக்கும் மட்டும் சொல்லி நான் அழகா உனக்கு தனித்தனியா நான் சொல்லி கொடுத்தா நீ மறுபடியும், அப்ப ஆண்டவர் உனக்கு தனியா உனக்கு கேர் எடுத்து உனக்காக பேசி உன்னோட ஒவ்வொரு வாரமும் தீர்க்க தரிசனமா பேசுறாரு, ஆராதனையில பேசுகிறாரு. சபைக்குள்ள வந்தாலே அப்பானுடைய சத்தம், அந்த வார்த்தையை கொடுத்து உன்னை வெளியே போகும்பொழுது சில நேரங்கள் உன்னோட பேசுகிற எல்லா நேரங்களும் பேசி 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 வைக்கும் பொழுது நீ மறுபடியும் உன்னை அசுத்தத்துக்கு நேரா கொண்டு போகும் பொழுது எப்படி உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும், எப்படி உன் வேலை ஆசீர்வாதம் மாறும். நீ தான் பாவத்தை தொட்டுட்டு தான் உன் தொழிலுக்குள்ள வர, பாவத்தை செஞ்சுட்டு உன் தொழிலுக்குள்ள வரும்போது எப்படி உன் கையை ஆசீர்வதிப்பாரு? பாவத்தை கண்ணெல்லாம் பார்த்துட்டு பாவமான வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்து ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படி இப்படி சொன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீ கர்த்தர் உன்னோட தெளிவாய் சொல்லுகிறார். நீ பரிசுத்தமாய் மாறும் பொழுது உன் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நல்ல கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்லுகிறார். அவங்க சொல்றாங்க எங்களுக்கு சாப்பிட அது இல்லை இது இல்லை காடை இல்லை எல்லாம் சொல்லும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை போய் பரிசுத்தப்படுத்த சொல், நாளை தினத்தில் அவர்கள் அற்புதத்தை காண்பார்கள். அப்போ நீ நாளைக்கு அற்புதத்தை பார்க்கணும்னா இன்னைக்கு நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் சொல்றார். ஏன் சொல்லணும்?
நாளைக்கு அற்புதத்தை செய்வேன் எல்லாரையும் வாங்கிக்க சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைய தினம் அவங்களுடைய கண்கள் அதிசயங்களை காணும். இன்னைக்கு அவங்களை போய் ஆயத்தப்படுத்த சொல், அவங்களை பரிசுத்தப்படுத்த சொல். மோசே சொல்றாரு, நாளை தினம் ஆண்டவர் அற்புதம் செய்வார், எல்லாரும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, எல்லாம் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரும் தன்னை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் காடைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. காடைகளை வாங்கி சாப்பிடுறான். சாப்பிட்டதுல பாதி கூட்டம் என்னாச்சு கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், அவன் நல்லா தின்னு மூச்சு முட்டை தின்னு மூக்கு வழியா அவன் சாப்பிட்டதுல காடைகள் தெவிட்டுக்கிற மாதிரி வரும் அப்படி சொல்லி ஆண்டவர் காடையை கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஆண்டவர் ஏங்க அவங்களை கொன்னாரு கவனிச்சிங்களா? காலை காடையை சாப்பிட்டுருப்பாரா சாப்பிட்டுருக்க மாட்டாரா? யோசுவா சாப்பிட்டுருப்பாரா சாப்பிட்டுருக்க மாட்டாரா? மோசே ஆரோன்லாம் மிரியாம்லாம் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா? கவனிக்கிறீங்களா? ஆனா செத்ததெல்லாம் இவங்க கிடையாது, இன்னொரு கூட்டம் தான் செத்துச்சு. காரணம், ஆண்டவரே காடையை தாங்கன்னு கேட்டாங்க, காடையை தந்தாங்க. காடையிலேயே முழு கவனமும் இருந்துச்சு. பகல் இரவுன்னு சொல்லி தன் ஆசையினால இச்சையினால சேகரிச்சான். ஆண்டவர் சொன்னார், ஒரு 2 hours தான் காடை இருக்கும், அதுக்கப்புறம் போன காடை அப்படி எடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தாருன்னா இவங்க ஓடி போய் எடுத்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், எப்பா உனக்கு எப்போ ஒரு வேதத்தை வாசித்து பார்த்தா இருக்கும். யாத்திராகமத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். டைம் இல்லாத நான் வேகமாக சொல்லிட்டு போறேன். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம். 1 மாதம் அளவு உனக்கு காடை இருக்கும், நீ சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த கூட்டம் காடை வந்ததுதான் போது போய் இரவும் பகலும் போய் சேர்த்து கொள்ளுகிறாங்க. இச்சையினால் எடுக்கப்பட்ட ஜனம் செத்து மடிந்தது. இன்னைக்கு வேலை இல்லைன்னு கேட்கிற, வேலை ஆண்டவர் கொடுத்த பிறகு வேலையிலேயே உன் கவனத்தை வைக்கிறியா இல்ல ஆராதனையில உன் கவனத்தை வைக்கிறியா? கவனிங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் தொழில் வளரலப்பா, ஆண்டவர் நிச்சயம் உன் தொழில் ஆசீர்வதிப்பார். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா அந்த தொழிலை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவருக்கு நேரத்தை செலவழிச்சியோ அதே போல நேரத்தை செலவழிக்கிறியா என்பதை கர்த்தர் பார்ப்பாரு. ஆமென். நிறைய பேர் கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, வேலை ஆண்டவர் எனக்கு வேலை இல்லை, வேலை தந்து ஆண்டவர் தந்துருதாரு. தந்த பிறகு வேலைக்காக உன்னுடைய ஓட்டம் இருக்குதா இல்ல அப்பா இந்த வேலையை தந்தாரு அதுக்காக நான் ஆண்டவர் தேடுறேன்னு சொல்லி வரீங்களா? எல்லா வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளும், கடை வச்சிருக்கிறவங்க, சொந்தமா பிசினஸ் பண்ணக்கூடிய பிள்ளைங்க எல்லாரும் நம்ம வேலைன்னு போவோம்னு சொன்னா இஸ்ரவேலுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை. இஸ்ரவேல் எப்படி ஆசீர்வாதத்தை இழந்ததோ அதே போலதான் நம்மளும் ஆசீர்வாதத்தை இழப்போம். எத்தனை உண்மைன்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னா, சீனாய் மலையில வெளிப்படுவேன், நீ ஜனங்கள் மத்தியில போய் சொல்லி அவங்களை பரிசுத்தப்படுத்த சொல், அவங்களை ஆயத்தப்படுத்த சொல். மோசே சொல்ற, ஆண்டவரே எல்லாம் நான் சொல்லிட்டேன்பா, அவங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லிட்டேன், ஆயத்தமா இருக்க சொல்லிட்டேன், கண்டிப்பா எல்லாரும் பரிசுத்தமா தான் இருப்பாங்க, நீ இறங்கி மறுபடியும் போய் சொல்லு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் ஆசீர்வதிப்பதில் 2வது, நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் குடும்பத்தை நான் மேன்மையை நடத்துவேன். அதெல்லாம் எனக்கு லேசான காரியம். ஆனா அதற்கு நீ கொடுக்கக்கூடிய விலைக்கிரயம் என்ன? நீ கொடுக்கக்கூடிய விலைக்கிரயம் என்ன? ஆண்டவர் கேட்கிற விலைக்கிரயம் பரிசுத்தம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ. அப்ப என்கிட்ட கொண்டு வரும்பொழுது அவங்க பார்ப்பாங்க, மந்தையெல்லாம் செக் பண்றாங்க, எங்க நொடிச்செல்லாம் இருக்குதா, கண்ணுக்கு வருமா கோணிக்கிட்டு இருக்குதா, காலுக்கு நொண்டிக்கிட்டு இருக்குதான்னு சொல்லி அந்த ஆடெல்லாம் செக் பண்றாங்க. ஆடு மட்டும் இல்ல, புறாவை கொடுத்தாலும் சரி, எந்த மாடுகள் எந்த காணிக்கை கொடுத்தாலும் அந்த காணிக்கையெல்லாம் செக் பண்றாங்க. ஆண்டவருக்கு பெஸ்டானதா இருக்குதா, சிறப்பானதா, நல்ல கொளுத்ததா இருக்குதான்னு சொல்லி அதை செக் பண்ணி கொண்டு வராங்க. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்படி பரிசுத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அதே போல நீங்க ஆண்டவரை தேடி வரும் பொழுது, ஆண்டவரை தேடி ஆராதிக்கும் பொழுது உங்களை நீயே பரிசுத்திச்சு பார்க்கணும். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்மளை செக் பண்ணி பார்க்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கவனிங்க, அவங்க ஒருத்தர் மட்டும் வாசிக்கணும், மற்றவங்க எல்லாரும் என்ன கவனிக்கணும். சரியா? எல்லாம் பாருங்க, அப்பதான் வசனத்துடைய ஆழம் நமக்கு புரியும். அப்போ கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம் என்று சொன்னா இயேசுனுடைய வருகைக்கு முந்தின காலம். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க, அதுதான் கடைசி காலம். அப்போ கடைசி காலத்துல
கொடிய காலம் எல்லாம், கொடிய காலம்னா பொல்லாதான காலம், பிரச்சனையுள்ள ஆபத்தான காலங்கள் எல்லாம் வரும். அப்போ ஆபத்தான காலம் அது எப்படி இருக்கும்? 2ஆம் வசனத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு, வீட்டுல போய் வாசிங்க. அல்ல கடைசி வரி சொல்லுறதுக்கு வாசிங்க சிஸ்டர். பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். அப்ப கடைசி காலத்துல மக்கள் எப்படி இருப்பாங்களா? ஒருத்தங்கிட்ட கூட பார்க்க முடியாது. எல்லாம் கவனிங்க. அன்னைக்கு இப்போ இருக்கிறீங்க, பெரியவங்களாம் இருக்கிறீங்க, அருமையான அம்மா அண்ணத்தாய் சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா காலத்துல, அவங்க வாலிப நாட்கள்ல பாவத்துக்கு அவங்களுக்கும் ரொம்ப தூரம் இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? பாவத்துக்கு அவங்களுக்கும் ரொம்ப தூரம் இருந்துச்சு. டக்குன்னு போய் பாவம் செஞ்சிட முடியாது, கஷ்டம். ஆனா இன்னைக்கு அவங்க பிள்ளைகளுடைய காலகட்டத்துல, எங்களுடைய காலகட்டத்துல பாவத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இருக்குதா, ரொம்ப பக்கத்துல இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு இப்ப சரவணன் பேர் இருக்கிறாருல, அன்னைக்கு அவரு படத்துக்கெல்லாம் போகணும், என்னத்தையாவது பண்ணணும்னா டவுன் பஸ்ஸை ஏறி என்னத்தையாவது பண்ணி 5 ரூபா கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அப்படிதானே? நீங்க 5 ரூபாவை நம்ம டேபிள் கீழே பார்க்கலாம், எங்கேயாவது உருண்டுகிட்டு இருக்கோம். பிள்ளை அப்பா எனக்கு எது பார்த்தாரு 5 ரூபா கொடுத்துவார், ரிட்டன் அப்படி 5 ரூபா ரிட்டன் நமக்கு வரும். அப்போ நம்ம காலத்துல அன்னைக்கு பாவம் வந்து செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். சின்ன பாவத்தை செஞ்சா கூட ரொம்ப யோசிச்சு என்னெல்லாம் பண்ணோம். இன்னைக்கெல்லாம் அசால்ட்டா. அப்ப கடைசி நாட்கள்ல பரிசுத்தம் இல்லாமல் பாவம் அதிகமாயிரும், பரிசுத்த கேடு. இன்னைக்கு இருக்கிற எல்லா பொருட்களையும் நீங்க கவனிச்சு பாருங்க. எல்லா பொருட்களையும் 100க்கு 95% உன் பரிசுத்தத்தை கெடுக்கிறதா தான் இருக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பொருளா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதுல பரிசுத்த கேடான காரியங்கள் நன்மையும் இருக்கும், அதிகபட்சமாய் பரிசுத்தத்தை கெடுக்கிற விதங்கள் நிறைய இருக்குது. நம்ம தான் கவனிப்பா இருக்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம். கீழே 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சுபாவ அன்பு அப்படிலாம் வாசிக்கப்பட்டு, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். கடைசி நாட்களை எப்படி வந்துடும் மனசு? கவனிக்கிறீங்க தம்பி, தங்கச்சி, பெரியவங்க எல்லாரும் கவனிங்க பார்ப்போம். இச்சை அடக்கம் என்பது ஆவியின் கனியில ஒண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இச்சை எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு இச்சை இருக்குது, உனக்கும் இச்சை இருக்குது. ஆனா அடக்கம் இருக்குதா? நான் ஒன்னும் முற்றும் துறந்த முனிவர் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் நம்ம கீழே இருக்கிறவங்கள நீங்களா முற்றும் துறந்த முனிவரா என்ன? என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க? நமக்கு எல்லாம் இருக்குது, ஆனா அப்பாக்குள்ள இருக்கிறதுனால ஒரு அடக்கம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள அந்த அடக்கம், இச்சை அடக்கம். அப்போ கடைசி நாட்கள் சொல்லப்பட்டிருக்குது, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் மாறுவார்களா. இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது பாருங்க பாப்போம். எப்படி எப்படி பாவங்கள், சொல்லுவதற்கு பயங்கரமான பாவம். செய்தியில வாசிக்கிறோமே, சின்ன குழந்தைகளை எவ்வளவு தூரம் வேதனை படுத்துறாங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க இன்னைக்கு என்னென்னமோ கேடான காரியங்கள். இன்னைக்கு வெளிநாடுகளில் சில சபைகளிலேயே திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணெல்லாம் சொல்லி திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. நம்ம அரசாங்கமும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி வருது. இது கடைசி காலம், பாவங்கள் பெருகுகிற காலம். நம்ம எதுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். அதுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா உனக்குள்ள வித்தியாசம் வேணும். உன் மந்தையை ஆசீர்வதிக்கணும்னா, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த பாவங்களுக்கெல்லாம் நீ விலகி நடக்கணுமா? நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். அல்லேலூயா. 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பாவங்களால் நிறைந்த பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. எல்லாம் கவனிங்க, நல்ல வார்த்தை. 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க? பாவங்களால் நிறைந்து பற்பல, பற்பல பாஷை, ஷாபா ராபா லாபா என்ன மூலம் சொல்ற பற்பல பாஷை. அப்போ பற்பல இச்சைகள். இச்சை என்பது ஒரு பெண் ஆசை என்பது இச்சை மட்டும் கிடையாது. நல்ல கவனிங்க, அப்பதான் விளங்கும். ஒரு பெண் ஆசை என்கிறது மட்டும் இச்சை கிடையாது. இவன் தான் ஒரு பொண்ணு, எந்திரா, நான் ஒரு பையன், இந்த பொண்ணு ஆசை மட்டும் இச்சை கிடையாது. இது ஒரு ஆசை. அடுத்த பற்பல ஆசை, பொருள் இச்சை. என்ன இச்சை? பொருளுக்கு மேல இச்சை. இந்த ஆசையை அடைஞ்சாச்சு, அடுத்தது பொருள் ஆசை அடைஞ்சாச்சு, அடுத்தது என்னென்ன இச்சைகள் இருக்குதோ உலகத்துல பல காரியங்கள். பொருள் இச்சை, பெருமை இச்சை, தன்னைத்தானே நினைச்சுக்கிறது, அப்படியே பெருமையா பீத்திக்கிறது. இதெல்லாம் என்னதுதான்? பற்பல இச்சைகளில இப்படி கையை வச்சுங்க. பற்பல இச்சையில இழுப்புண்டு, அப்படியே இழுத்து வச்சுக்கிறோம். காந்தம் எப்படி காந்தகத்தை சின்ன வயசுலாம் கயிறு கட்டி தரையில் இழுத்துட்டே போவோம். ஏதோ புதையல் தேடுற மாதிரி தான் நம்மலாம். கயிறு கட்டி அப்படியே இழுத்துட்டு போறது. அதுக்கு தூசி துரும்பு கும்பு எல்லாம் வச்சுட்டு பேப்பர்ல பொடிச்சு வைக்கிறது. நான் சேகரிச்ச பொருள், அதை அப்படியே காந்தத்தை இழுத்துக்கிட்டே இருக்கிறது. அந்த பொருள் எல்லாம் நான் எங்க கூப்பிட்டாலும் வரும் பாரு என் கூட அப்படின்ட்டு. அப்போ எப்படி காந்தகம் ஆவாத துருவெல்லாம் பிடிச்சி இழுக்குதோ, நீ பரிசுத்தம் உள்ள பிள்ளையா இருப்பனா உனக்குள்ள ஒட்டாது. இல்லைன்னா நீ உலகத்துல போகும்போது ஆகாததெல்லாம் வந்து என்ன பண்ணிக்குது?
பற்பல இச்சைகளினால இழுத்து 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 உள்ள வைக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் உன் மந்தையை ஆசீர்வதிக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவரே உட்கார்றா, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கல, என் கை ஒன்றும் நிரம்பல, நான் வெறுமையா இருக்கிற வெறும், எப்படி ஒன்னு ஆசீர்வதிக்க முடியும்? பற்பல இச்சை. இங்க யாரும் முரட்டு குடிகாரம் கிடையாது. எப்பவும் சாயங்காலம் டாஸ்மார்க்ல போய் யாரும் நிக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். நீங்க உங்களுக்கு என்ன சொல்லலாம்? வரல, விட்டுருவோம். எந்த நேரம் பாக்கு போட்டுட்டு வட்ட வட்டமா புகை விடுற ஆளு அப்படி ஒன்றும் நீ இந்த வீட்டில் எகிரி குச்சி அந்த வீட்டில் அவங்க குச்சி ஒரு விபச்சாரக்காரனோ நைட் ஆனா பட்டியத்தை தூக்கிட்டு அப்படி ஒரு கொலைகாரன் அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்களா? யாருக்கு தெரியும் யார் எப்படி மாறுவீங்கன்னு சொல்லி. இப்போ நல்ல பிள்ளையா தான் இருக்கிறீங்க எல்லாரும், ஸ்தோத்திரம். நம்ம யார் கொலைகாரனோ விபச்சாரக்காரனோ முரட்டு குடிகாரனோ? சிலர்லாம் கிறிஸ்துமஸ் குடிகாரன் இருப்பான். என்ன குடிகாரன்? நியூ இயர் குடிகாரன் இருப்பான். தூக்கி உன்னை நியூ இயருக்கு கிறிஸ்துமஸ்க்கு மட்டும்தான் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் மற்ற 363 நாள் நீ சும்மா தான் உட்காந்துருக்கணும். எத்தனை புரியுது? அல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்றும் பெரிய ஆள் பெரிய கொலைகாரன் அப்படிலாம் கிடையாது. அப்போ எப்படி ஒரு சரித்திரம் நிற்கிற? இப்போ ஆடு, ஆண்டவருக்கு பலி செலுத்த ஒரு ஆடு வருது. இப்போ ஆடு வருதுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த ஆடுல செக் பண்றாங்க. இப்போ சாதாரணமாக காலில் லைட்டாக அந்த முடி செதுக்கப்பட்டு ஒரு மாதிரி லைட்டாக தான் காலில் அடிபட்டிருக்கு. அதை பார்க்கும்போது அந்த வேதபாரர்கள் பார்ப்பாங்க ஆசிரியர்கள், இது பழுதடைந்து இருக்குது, இது என்னது, ரிஜெக்ட், வேண்டாம், இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போ நீ முரட்டு குடிகாரனாயி பயங்கர கெட்ட வார்த்தை பேசுற பொம்பளையா போல நீ இல்லாம இருக்கலாம். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் கெட்ட வார்த்தை பேசினாலும் உன் பரிசுத்தம் என்கிற அழகான ஒரு கண்ணாடி ஒரு பாட்டில் வச்சுங்க, ஒரு அழகான கண்ணாடி பாட்டில், இதுல போட்டு கிளிச்சாதான் கிடையாது, போட்டு கிளிச்சு ஸ்கிராட்ச் ஆனதான் கிடையாது. லைட்டா ஒரு ஸ்கிராட்ச் ஆனாலும் இது அழகு. அப்போ நீ வாயில எந்த நேரமோ அந்த மௌன இந்த மௌன அப்படி இப்படி இப்படி அப்படி நீ பேசினா தான் நீ பரிசுத்த கேடு கிடையாது. லைட்டா டங்கு ஸ்லிப் ஆகி சத்தமா ஸ்லிப்பானா விட்டுருவார் ஆண்டவர், ஸ்லிப்பெல்லாம் விட்டுருவாரு. தெரிந்த அழுத்தி துருத்தி போ அப்படி சொல்லும் பொழுது உன் ஆத்துமால லைட்டா ஸ்கிராட்ச் விழுது. சத்தமா சொல்லுங்க பாப்போம் ராமன். லைட்டா என்ன ஆகுது? ஒரு ஸ்கிராட்ச் விழுது. அந்த ஸ்கிராட்சோட நீ அப்பா சமூகத்தில் வந்தாலும் அவரால் உன்னை பரிபூரணமா, ஏன்னா அவர் பரிசுத்தர். ஐயா நம்ம ஆராதிக்கிறவர் அவரும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு எனக்கு 2 பக்கம் 2 பேர்ரா அப்படின்னு சில கடவுள்லாம் இருக்குதான் செய்யுது. அப்படிதானே? எனக்கு இது ஒரு சீதை இது ஒரு ஆதை அப்படின்னு சொல்லி என்ன நம்ம ஆண்டவர் அப்படி இருந்தாருன்னா நம்மளும் என்ன பண்ணிட்டு போயிடலாம். அவரே வச்சிருக்கிறாருப்பா, அவர்கிட்டே எல்லாம் வச்சிருக்கிறானுங்க, பாட்டில் சுருளு கிருளு. அப்ப நான் மட்டும் அடிச்சா தப்பா? அவர் அப்படி இருந்தா நம்மளும் அப்படி இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. அவர் மகிமையான பரிசுத்தர். அதான் நீயும் பரிசுத்தனாயிரு. அவர் லைட்டா ஸ்கிராட்ச் ஆகி வந்தா நம்மளும் ஸ்கிராட்ச் ஆகி போகலாம். அவர்கிட்ட ஒரு ஸ்கிராட்சை கண்டுபிடிக்க முடியலையே. எத்தனை ராமன் சொல்றீங்க? அல்லேலூயா. சில ஆளு பாவம் செய்ய மாட்டான், குடிக்கலாம் மாட்டான், ஆனா குடிகாரன் ஃப்ரெண்டு அவன் கூட உட்காந்துட்டு இருப்பான். எல்லாரும் குடிப்பாங்க, நான் இவர் மட்டும் குடிக்க மாட்டேன், இவர் கோக் மட்டும் தான் குடிப்பார். நான் வெறும் கோக் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸை தவிர்க்க முடியாது பார்த்தீங்களா. அதெல்லாம் குடிப்பான், நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு கோக் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு கோக் என்ன பண்றேன், நீ ஒரு நாள் கோக்கு குடிப்ப, 2 நாள் கோக்கை குடிப்ப, நீ 3ஆவது நாள் உனக்கு தெரியாமலே அவன் கோக்கை எதில் ஊற்றுவான். எத்தனை பேர் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆகாத சம்பாஷணைகளுக்கு நீ விலகு. ஏன் ஆண்டவர் உன்னை முன்னவே எச்சரிக்கிறாரு? ஏன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பழகும் போதே கொஞ்சம் லைட்டா அப்படியே கவனம். பெரிய சொல்ல அது பஞ்சும், எத்தனை படத்துல பார்த்துருக்கிறோம், அது பஞ்சும் அது கபீர் என்னதான் ஆகும். சத்தமா எப்படிலாம் பற்பல இச்சையில நம்ம இழுக்கப்படுறோம்ன்றத சொல்றோம். நம்ம பாவம் செய்யலைங்க, நீங்க பாவம் செய்யல, ஆனாலும் பாவம் செய்யறவங்க கூட நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். பாவம் செய்யறவங்க கூட உட்கார்ந்துகிட்டு இருப்போம். அவன் கெட்ட வார்த்தை, நீ கெட்ட வார்த்தை பேச மாட்ட, ஆனா அவன் அப்படி இப்படி கெட்ட வார்த்தை பேசும்போது ஒன்னு அறியாம நீ சிரிக்கிறியா இல்லையா? உன் காதுல எந்த வார்த்தை விழுது டெஸ்ட் பண்ணி பாருங்க. தனிமையா இருக்கும்போது உன் காதுல அந்த வார்த்தை துணிக்குதா இல்லையா? ஒரு ஸ்கிராட்ச் உன் காதுல என்ன ஆகுது? அந்த வார்த்தை விழுந்து உன்னை ஸ்கிராட்ச் பண்ணுது.
உன் வாயில நீ பேச மாட்ட, ஆனா அப்படி பரியாசம் பண்ணுகிறவங்க நீ சிரிக்கும் பொழுது நீ சிரிப்பா பார்த்தா இன்னும் 2 பிட்ட சேர்த்து சொல்லுவான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நீ செய்ய மாட்ட. அதான் சங்கீதம் முதலியா சொல்லுது, பரியாசர் கூட்டத்தை நீ உட்காராத, நீ அங்கிருந்து எழுப்பி போ. அப்போ நீ பரிசுத்தத்தை நீ அப்ப கெடுக்கல, ஆனா உன்னை தேடி வரும் பொழுது அதற்கு உன்னை விலக்கு. அப்படிப்பட்ட எவனும் வேண்டாம் என் கூட. என் வீட்டு ஃபங்க்ஷன்ல ஒருத்த தண்ணி அடிச்சு ஒருத்த அடுத்த முறை உனக்கு காடே கிடையாது. வைக்க மாட்டியே அப்படிலாம். ஆண்டவருக்கு வைராக்கியம் உள்ள சந்திதனா இப்படிதான் இருக்கும். பாளையத்துல பாவம் நடக்குது, ஒவ்வொருத்தரும் செத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க 2 பேர் கூடாரத்துக்குள்ள எப்படி இருக்கிறாங்க? பெனகாஸ் எடுக்கிறான் ஒரு ஈட்டிய, ஓங்கி ஒரு குத்து, 2 பேரும் குத்திக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்குது ஈட்டி. வாதை நின்றது. உன்னுடைய ஒரு வைராக்கியம் உள்ள பரிசுத்தம் கர்த்தர் பெரிய பெரிய மாற்றத்தை உன் குடும்பத்துக்குள்ள செய்வார். நம்ம நினைக்கிறோம், நான் அந்த இடத்துல வேலை பார்க்கறதுனால ஒரு 3000 ரூபாய் சம்பளத்தினால தான் இப்படியே என் வாழ்க்கை இருக்குது. அதை அப்படியே பிரட்டி போட்டுருவார் ஆண்டவர். அப்படியே பிரட்டி போட்டுருவார். உன் பிசினஸ்னே மாத்திடுவார், உன் தொழிலை ஆசீர்வதிச்சிருவார். கர்த்தருக்குரிய பரிசுத்தத்தோடு இருக்கும்போது சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.